ஏமா தாயே, என்னம்மா ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சுமா? ஏமா வீட்ல எதுவும் பிரச்சனையா? மாயாண்டி தம்பி வீட்ல இல்லையா? இப்படி வெளியே வந்து உட்கார்ந்துருக்க? நீ இப்படி வெளியே வந்து உட்கார்ந்துருக்கிறது அவங்க யாருக்கும் தெரியாதாமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, சொன்னா தானே தெரியும். ஏமா இவ்வளவு தூரம் கேக்குறோம், எதுவுமே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த புள்ள. தலைவர் வந்துட்டாரு, அவர் விசாரிச்சுக்குவாரு. தலைவரே என்னன்னு கேளுங்க. என்ன விஷயமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. இப்படி வீட்டுக்கு வெளியில வந்து போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏம்பா, இன்னைக்கு தானப்பா நாமெல்லாம் மாயாண்டி வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். விருந்துக்கு வந்தப்ப மருமக பரீட்சைக்கு போயிருக்கா அப்படி இப்படின்னு சொன்னார. இப்போ வந்து பார்த்தா இந்த புள்ள வீட்டு வாசல்ல நீதி வேணும் அது இதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கு. மாயாண்டி வீட்டில் இருக்காரா இல்லையா? ஆளை காணோம். மாயாண்டி அண்ணன் ஊர்லயே இல்ல. அவர் மதியமே முக்கியமான சொல்லியா வெளியில போறேன், வரத்துக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஏம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அவங்க குடும்பத்தால உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏமா, ஊர் தலைவருங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்லம்மா, நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? முதல்ல என்னன்னு சொல்லுமா. எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஏம்மா நியாயம் வேணும்னு நீ கேட்கிற அளவுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுமா. உன் பிரச்சனையில உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நாங்க அதை கேட்டு உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம். என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுமா. ஏமா சொன்னா தானே தெரியும். என்னை இந்த வீட்ல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்தி வெளியே நிக்க சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு காலையில என்னை இன்ஸ்டிடியூட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான பரீட்சை இருந்ததுனால நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லி போயிட்டேன். அந்த கோவத்துல இன்னைக்கு சாயங்காலம் நான் இன்ஸ்டிடியூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நாங்க சொல்ல சொல்ல கேட்காம எங்க பேச்ச மீறி நீ இன்ஸ்டிடியூட்டுக்கு போனதுனால நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியவே நில்லுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா என்னை வீட்டு வாசல்ல வெளியவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. அதனாலதான் ஊர் பெரியவங்க உங்ககிட்ட எல்லாம் ஒரு நியாயத்தை கேட்டு நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மாயாண்டி வீட்டில் இல்லைன்னு வேற சொல்றாங்க. அப்ப மீனாட்சியா உன்னை வெளியே நிக்க சொல்லுச்சே? இல்லங்கய்யா, அவங்க இல்ல. அப்புறம் யாருமா உன்னை வெளியே நிக்க சொன்னது? தெய்வானை அம்மா. என்ன தெய்வானையா? யாரு தெய்வானையா? மீனாட்சியோட அண்ணன் பொண்டாட்டி தெய்வான இந்த வீட்டுல தானப்பா பல வருஷமா இருக்கு. அந்த புள்ளதான் வெளியே நிப்பாட்டி இருக்கு போல இருக்கு. அது சரி, மாயாண்டி அண்ணனும் மீனாட்சி அக்காவும் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாங்களே, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஏதுன்னு நாங்க விசாரிக்கிறோம். கண்டிப்பா உனக்கான நியாயத்தை நாங்க வாங்கி கொடுக்கிறோம். மதனி, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மதனி. என்ன வீட்ல சத்தமே இல்லாம இருக்கு? வீட்லயும் யாரையும் காணோம். தேனு காலேஜ் விஷயமா போயிருந்தாவளே, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல மதனி, இப்பதான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி. மதனி, அந்த புள்ளை எங்க காணோம்? யார் மதனி? வேற யாரு, பூங்கொடிதான். காலையில இன்ஸ்டிடியூட்டுக்கு போனவ வீட்டுக்கு வந்துட்டாளா? அது என்ன வாசல் ஒரே கூட்டமா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? இவன் கீழே உட்கார்ந்திருக்கா.
அத்தை கிட்ட போய் சொல்லிடுவோம். என்ன மதனி அமைதியா இருக்கீங்க? அவ இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வந்துட்டாளா இல்லையா? அதை ஏன் மதனி கேக்குறீங்க? நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன அம்மா, அத்தை, ஏய், அத்தை. என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அம்மா, வீட்டு வாசல்ல நிறைய ஊர் ஆளுங்களா நிக்கிறாங்கம்மா. அங்க ஒரே பரபரப்பாவும் சத்தமாவும் இருக்குமா. என்னது? நம்ம வீட்டு வாசல்ல ஊர்க்காரங்க நிக்கிறாங்களா? நம்ம வீட்டு வாசல்லையா? ஆமா அத்தை. எதுக்கு ஊர்க்காரங்க நிக்கிறாங்க? என்னாச்சு? அத்தை, பூங்கொடி அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன் அத்தை. பூங்கொடி அங்க நிக்கிறாளா? ஏன் என்ன? அங்கிட்டு நின்னு அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்கு ஊர்க்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அது என்ன நந்தினி? அத்தை, நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ வீட்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அத்தை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அம்மா, பூங்கொடி இன்ஸ்டிடியூட் முடிச்சு வீட்டுக்கு வந்தப்ப ஏய் நில்லு. காலையில எல்லாரும் அம்புட்டு தூரம் போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம உன் பாட்டுக்கு கிளம்பி போனல்ல. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ வெளியிலே நில்லு. வந்து கதவை திறக்க போறீங்களா இல்லையா? கதவை திறக்க முடியாது. நீ வெளியிலே நில்லு, அவ்வளவுதான். உங்களால என்ன முடியுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. என்னால என்ன முடியுங்கிறத போடி போ. நான் காட்டுறேன். ஐயோ மதனி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல மதனி, அவ காலையில திமிர எடுத்து போய் பேசினது. அதுக்காக கதவை பூட்டிட்டு ஒரு பொம்பளை புள்ளைய வாசல்ல நிக்க வைப்பியலா? என்ன மதனி இப்படி பேசுறிய? அத்தை, எனக்கு தெரிஞ்சு பூங்கொடி தான் ஊர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க வாசல்ல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்காத்த. ஓ, நான் என்னத்த செய்வேன்?